பிக் பாஸ் தேர்ட் ப்ரோமோல வியானா கேட்கும் அதிரடி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி ஓடும் பிரவீனை பார்க்க முடியுது. ஸோ பிரவீனை பொறுத்தவரையும் அவருக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். அது பதில் சொல்லாம ஒரு பாடி ஆட்டிடியூட் காட்டுவாரு. நீ என்ன கத்தி பேசுற, நீ என்ன இப்படி பேசுற, நீ என்ன கண்ணாடி மாதிரி, ஸோ நீ என்ன கொடுக்குறியோ அது திருப்பி கொடுப்பேன்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் காட்டுவார். இந்த ப்ரோமோலயும் பல விஷயங்கள் பண்ணியிருக்கார். அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இது ஒரு மார்னிங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னாச்சுன்னா, கிச்சன்ல தான் இங்க பிரவீன் வேலை செய்யறாரு. அப்போ ஒரு தண்ணி போய் கேட்டிருப்பாங்க. தண்ணி போய் கேட்டால் வியானா அப்ப தண்ணி கேட்கும்போது வியானா கிட்ட மட்டும் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாரு. அவங்க அதை கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப பேசும்போது தான் ஒரு ஆள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஃபேஸை பார்த்து பேசணும். ஃபேஸை பார்த்து நான் உங்களை பார்த்து பேசுறேன்ல, நீங்களும் என்னை பார்த்து அந்த மாதிரி பேசுங்கன்னு. ஸோ அவங்க பேசிக்கலி சொல்ல வர்றது சிம்பிள். நான் பேசுறேன், எனக்கு என்னை பார்த்து நீங்க பேசுங்க, என்னை அவாய்ட் பண்ணாதீங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு கரெக்டா கேட்குது. இதுல எனக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணாம், மதிப்பும் கொடுக்க வேணாம், எதுவுமே கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் நான் பேசுறது என்னன்னு முகத்தை கொடுத்தாது கேளுங்களேன் அப்படின்றது தானே கேட்குது. நியாயமான கேள்வி தானே மக்களே. இப்ப நானும் நீயும் பேசுறேன்னு வச்சுங்களேன், ஏதோ விருப்பமே இல்லாத மாதிரி ஏதோ கேட்கணும்னு கேட்டா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஸோ நம்ம அது கேட்கணும், அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்கணும். இல்லைன்னா நீங்க பிஸியா இருக்குன்னா நான் பிஸியா இருக்கேன்ப்பா, அப்புறம் பேசு அப்படின்றதையும் சொல்லணும். அதையும் சொல்ல மாட்டார் இவரு. ஸோ அவர் பாட்டுன்னு ஒரு பெரிய ஒரு ஆளு மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணுவாரு. ஸோ இவங்க கேட்கறவங்களுக்கு மதிப்பே இல்லாம மரியாதையே இல்லாம உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதைத்தான் இங்க பண்றாரு. ஓகே, அது தப்பு, அவருடைய பிஹேவியர்ல பெரிய தப்பு. அதை அக்ரி பண்ணிக்கிறாரு. ஐ அக்ரி அப்படின்றத ஓகே ஓகேன்ற மாதிரி ஒரு பக்கம் வியானா போறாங்க. அந்த வியானா ஓகே ஓகேன்ற டயலாக் சொன்னது அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நீங்க யோசிச்சு பாருங்க. நான் யாரையுமே சொல்லல, இது போன சீசன் இல்ல மக்களே அப்படின்றத தெளிவுபடுத்துறேன். ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, இங்க டிஸ்கஷன் நடக்குது. நைட்டு, இது காலைல நடந்துச்சு. ஓகே, இது நைட் அப்ப என்ன பண்ணாங்க, அதுலயும் குறிப்பா ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க வியானா. திரும்ப பிரவீன் வியானா கிட்ட பேசும்போது, ஸோ பிரவீன் என்ன பண்ணாரோ அதை அப்படியே ரிட்டர்ன் திரும்ப, ஸோ நீ என்ன பண்ணியோ நான் திருப்பி கொடுக்குறேன்ற மாதிரி பிரவீனுக்கே பிரவீன் சம்பவத்தை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த சம்பவத்தை அழகா வியானா பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட். பிரவீன் எதிர்பார்க்கல, இன்னும் இந்த பொண்ணு நம்மளை வச்சு செஞ்சிருச்சு அப்படின்றது தான் ஒரு தருணமா இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்குது, பெட்ரூம்ல ஒரு காட்சி காட்டுறாங்க. அது நைட்டு நடக்கிற காட்சி. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யாரு? அப்சரா சிஜே. நீ ஆக்டிவ் இல்ல, உனக்கு நிறைய ஓட்ஸ் போட்டிருக்காங்க, அதனால என்ன வச்சு நீ கண்டென்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டது அப்படின்றத சொல்றாங்க. அப்சரா கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு போல பிரவீன். சோ நேத்து ஓட்டு போட்டாங்க வியானாக்கு, எல்லாமே கம்மி ஆயிடுச்சு, அதனால அவ என்ன வச்சு கண்டென்ட் பண்றக்கா, என்ன வச்சு கண்டென்ட்டை தேடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அப்படின்னு நீ சொன்னியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல என்னன்னா, நீ அந்த அளவுக்கு கண்டென்ட் பண்ற அளவுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க இடத்த அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ தப்பு, அந்த காலைல இஷ்யூல உங்க மேலதான் தப்பு இருக்கு. ஸோ நீங்க தப்பு பண்ண அந்த தப்பை கேட்க தான் செய்வான். கேட்டது கண்டென்ட்டா அப்படின்றது இருக்கு. அந்த பொண்ணு நியாயமான கேள்வி கேட்டிருக்கு, அதுக்கான இடம் கொடுத்தது யாரு? நீங்க தான். அப்ப அந்த கண்டென்ட்டுக்கான இடம் கொடுத்தது நீங்க தான். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு கண்டென்ட் பண்றியான்னு கேட்டா அது நியாயமான கேள்வியை கேட்குது. அதை கேட்டா அதுக்கான பதில் சொல்லிட்டு போங்க. அதை விட்டு கண்டென்ட் பண்றேன், இது பண்றேன். ஸோ ஆனால் நேற்று அந்த பொண்ணுக்கு ஓட்டு வந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் ஓட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிருச்சு. அது ஆக்டிவ் ஆயிட்டு சரி இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்மள எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க, ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேரா இருக்கலான்ற மாதிரி ரொம்ப தெளிவா அந்த பொண்ணும் வியானா ஆட ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு நேற்று இப்படி நடந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, உடனே அப்சரா இந்த கேள்வி கேட்டவொன்னே அவர் அப்படியே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும், நம்ம கரெக்டா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்க இருந்தா நமக்கு ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பிரவீன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு, வாக்கப் பண்றாரு. இல்ல நான் கேட்கல, அது அவங்க கேட்கறாங்க, நான் கேட்கல, நீங்க கேட்கல தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வியானா நீங்க கேட்கல தானே, அப்படிலாம் சொல்லல தானே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க. அவர் வாக்கப் பண்றாரு. உடனே அவர் வாய்ப்பில்லைன்ற மாதிரி போறாரு. உடனே நான் சொல்றதை நீங்க கேட்காம திரும்ப நடந்து போறீங்க, சொல்றதை கேட்காம நீங்க திரும்ப நடந்து போறீங்க, சொல்றதை கேட்காம திரும்ப நடந்து போறீங்க அப்படின்ற மாதிரி ரிப்பீட் மோட்லயே வருது அந்த டயலாக்லாம். ஐ மீன் கரெக்ட் தானே மக்களே, ஒருத்தர் மதித்து பேசிட்டு இருக்குன்னா எனக்கு இது இப்படின்னு சொல்லிட்டு போலாம். அதை சொல்லாம பதிலே சொல்லாம நடந்து போறது வாட் இஸ் திஸ் பிஹேவியர், வெரி வெரி ஒஸ்ட். அது இங்க நடக்குது. இப்போ கூட நீங்க காலைல என்ன பண்ணீங்களோ அதை தான் நீங்க திருப்பி பண்றீங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, அப்சரா சேட்ட கேள்வி, ஆமாங்க நான் பண்ணலங்க, அப்பெல்லாம் சொல்லல, நான் சொன்னதுக்கான காரணம் இது அப்படின்னும் போது உங்களுக்கு எதிராக ஒரு கேள்வி வருதுன்னா அந்த கேள்விக்கு பதில் கொடுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. இப்படி நினைச்சதுக்கான காரணம் இதுன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அவங்க அக்செப்ட் பண்ணாது அவங்களோட விருப்பம். ஆனா நீங்க உங்களோட காரணத்தை சொல்லணும்ல. ஒரு கேள்வி வந்துருச்சு, நான் காரணமே சொல்லாம போவேன் அப்படின்னா என்னது இது? ஓகே, அதுக்கப்புறம் சொல்றாரு, அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு பெட்ரூம்ல இருந்து நடந்து பின்னாடி போயிட்டு நீங்க திரும்ப இப்படி பண்றீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்
ஸோ நீ சொன்னது வந்து நீ சொன்னது அது சரியில்லை, அது தப்பு, அது உண்மை கிடையாது, இட் இஸ் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் போறாரு. உடனே வந்து அவர் ஒரு மாதிரி இப்படி பாடி லாங்குவேஜ் காமிச்சிட்டு போறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க கிட்ட போய் பண்ணுங்க, இதெல்லாம் என் கிட்ட இப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆக்ஷனை காமிச்சிட்டு போது பிரவீன் என்ன பண்றாரோ அதை தான் திரும்ப கொடுக்கணும். ஏன்னா பிரவீனை பொறுத்தவரையும் நம்ம நார்மலா ஒரு கேள்வி கேட்டாலுமே, ஓ நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறியா, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் மக்கராயிருவேன் பாத்துக்கோ, இதெல்லாம் பண்ணிடுவேன்னு நேத்து திவாகர் கூட. அதுக்கு முந்தின வாட்டி வாய்ஸை கத்தி பேசாதீங்க, கத்தி பேசினா கேட்கற ரைட்ஸ் எனக்கு கிடையாது, வீட்டில் இருக்கவங்க கிடையாதுன்ற மாதிரி முதல் நாள் நைட்டே ஆரம்பிச்சாரு. ஸோ இப்படி பேசப்பட்ட நபரு அடுத்தவங்க கிட்ட நீங்க ஒழுங்கா பேசணுமா இல்லையா? உங்ககிட்ட மத்தவங்க ஒழுங்கா பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க மத்தவங்க கிட்ட ஒழுங்கா பேசணும், ஒழுங்கா கேட்கணும், ஒழுங்கா இது பண்ணணும்னு நீங்க நினைக்கலையே. ஸோ நீங்க கொடுக்கறது தான் திரும்ப வரும். உங்க டைலாக்கே உங்களுக்கு தான். இஃப் யூ கிவ் கர்மா வில் கம்ஸ் டு யூ. இஃப் யூ ஆன்சர் தட் கொஸ்டின் ப்ராப்பர்லி, அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நீங்க ஒருத்தரை மதிக்கலாம், அவங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற பாயிண்ட் தான். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.